ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே 1965வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 11ஆம் பத்து முதல் திருமொழியினுடைய 9வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். சென்ற பாசுரத்தில் அரிது காவலே, இந்த எம்பெருமான் செய்கின்ற செயல்களினாலே எல்லாம் என்னை துன்பப்படுத்துகிறது. அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த அவன் துழாய் மாலையை எண்ணியவுடனே வந்த வாடைக்காற்றும் மழைத்துளியும் என்னை படுத்துகின்றது. என்னால் இனிமேல் உயிர் வாழ முடியுமோ அரிது காவலே என்று மிகவும் துன்பமடைந்தாள். அது கண்ட தோழி அந்த துயரம், பரகால நாயகி படும் துயரத்தை பொறுக்க மாட்டாமல் சொல்லுகிறாள், நீ துயரில்லாமல் கண் உறங்குவதற்கு நான் என்ன செய்ய வல்லேன், என்னால் என்ன செய்ய முடியும் என்று அவளும் வேதனைப்படுகிறாள். உன் நாயகனாகிய எம்பெருமான் தன் விருப்பப்படி நடந்து கொள்கிறான். அப்படி நடந்து கொள்ள நீயோ அவனுக்கு அடியவள் என்று அறிந்தும் துயர் பொறுக்க இயலாதவளாய் இருக்கிறாய். அவன் உனக்கு வேண்டி அவன் வந்து கலந்து விட்டு போனவன் தான், நீ அவனுக்கு அடியவள் தான், இது நன்றாக உனக்கு தெரியும். ஆனாலும் கூட அந்த துயரத்தை பொறுக்க இயலாதவளாய் இருக்கிறாய். இனி நானும் உன் நிலையை கண்டு வருந்துவதை தவிர, உன்னை போல் வருந்துவதை தவிர இந்த வருத்தத்தை தவிர்க்க என்னால் செய்யக்கூடியது ஒன்றுமில்லையே என்று வருந்தி புலம்பினாள். பரகால நாயகிக்கோ தோழியின் துன்பத்தை பார்த்து பொறுக்க முடியவில்லை. பொறுக்காமல், எங்கே இருந்தாலும் அவனுக்கு வேண்டியவர்கள் இருக்கிறார்கள், எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் என்று சொல்லுவோம் அல்லவா? அதுபோல எங்கே இருந்தாலும் அவனுக்கு வேண்டியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு மிக்க சீர் தொண்டரிட்ட மாலையின் மனத்தை கொண்டு வந்து தரும்படியாக செய்தாயானால் நான் கன்னியாயிருப்பது போல துன்பப்படாமல் அமைதியாக இருப்பேன் என்று இந்த பாடலில் குறிப்பிடுகிறாள் பரகால நாயகி. பெருமானின் திருத்துழாயின் பரிமளத்தை முகர்ந்தால், அந்த மனத்தை, திருத்துழாய் மனத்தை முகர்ந்தாலே தான் உயிர் வாழ முடியும், தான் உயிர் வாழலாம் என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். கெண்டை ஒன்கணும் துயிலும் என் நிறம் பண்டு பண்டு போலொக்கும் மிக்க சீர் தொண்டர் இட்ட பூந்துளவின் வாசமே வண்டு கொண்டு வந்து ஊதுமாகிலே. பூந்துளவின் வாசத்தை, துழாயின் வாசத்தை, பூந்துளவின் வாசமே வண்டு கொண்டு வந்து ஊதுமாகிலே. கெண்டை ஒன்கணும் துயிலும் என் நிறம் பண்டு பண்டு போல ஒக்கும். அதுவும் மிக்க சீர்தொண்டரிட்ட பூந்துளவின் வாசமே வண்டு கொண்டு வந்து ஊதுமாகில் கெண்டை ஒன்கணும் துயிலும் என் நிறம் பண்டு பண்டு போல் ஒக்கும் என்கிறாள் பரகால நாயகி. பரகால நாயகி பாவனையிலே திருமங்கையாழ்வார் சொல்கிறார், கெண்டை ஒன்கணும் துயிலும் என் நிறம் பண்டு பண்டு போலொக்கும் மிக்க சீர் தொண்டர் இட்ட பூந்துளவின் வாசமே வண்டு கொண்டு வந்து ஊதுமாகிலே. பண்டு என்றால் முற்காலத்திலே, முன்னர் என்று பொருள். இந்த பாசுரத்திற்கான பதவுரை பார்க்கலாம். மிக்க சீர்தொண்டர் இட்ட பூந்துளவின் வாசமே, மிகவும் சிறப்பு வாய்ந்த அடியவர்கள் சூட்டிய திருத்துழாயின் நறுமணத்தை, மிக்க சீர்தொண்டர் இட்ட பூந்துளவின் வாசமே, திருத்துழாயின் நறுமணத்தை வண்டு கொண்டு வந்து ஊதுமாகிலே, என் பக்கம் கொண்டு வந்து வண்டுகள் பரப்புமானால், இந்த வண்டுகள் சென்று அந்த திருத்துழாய் மேலே அமர்ந்து அந்த நறுமணத்தை எடுத்துக்கொண்டு வந்து என் மேல் அது பரப்புமானால், என் மேல் ஊதுமாகிலே கெண்டை ஒன்கணும் துயிலும், கெண்டை மீன்கள் போன்று ஒளியையுடைய என் கண்களும் உறங்கும். என் நிறம் பண்டு பண்டு போல் ஒக்கும், என்னுடைய மாமை நிறமும் பழையபடியே தன்னுடைய நிறத்தை, ஒரிஜினல் கலர், அந்த நிறத்தை பெற்றுவிடும் என்று சொல்லுகிறார் பரகால நாயகி. மேம்பட்ட சிறப்பினை உடைய பயன் கருதாத அடியவர்கள் சமர்ப்பித்த திருத்துழாய் மலரின் நறுமணத்தை வண்டானது முகந்து கொண்டு வந்து என் அருகில் ஊதுமானால் கெண்டை மீன்கள் போன்ற ஒளியுடைய அழகிய என் கண்களும் உறங்கும், எனது மேனி நிறமும் பழையபடியே தன் நிறத்தை பெற்றுவிடும் என்கிறாள். எம்பெருமானுடைய திருவடியினைகளிலே பரம பாகவதர்கள் சமர்ப்பித்த திருத்துழாய் மலர்களின் மனத்தை முகந்து கொண்டு வந்து இங்கே வண்டுகள் ஊதுமாகில் என்னுடைய கண்களும் உறக்கம் கொள்ளும், என்னுடைய மேனியும் பழைய நிறம் பெறும் என்பதுதான் பொருள். என் நிறம் பண்டு போல் ஒக்கும் என்று சொன்னாமல்,
முன்னாடி மாதிரி இருக்கும் என் நிறம் என்று சொல்லாமல் பண்டு பண்டு போல் ஒக்கும் என்று சொல்வதில் ஒரு விசேஷமான பொருள் இருக்கிறது. என் நிறம் முன்னர் முன்னர் போல் ஒக்கும், முன்னருக்கு முன்னர் என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்போதே எனது துன்பத்திற்கு முற்பட்டதான துன்பம் எப்படிப்பட்டதோ அதற்கும் முற்பட்டதான துன்பம் எப்படி இருந்ததோ அந்தந்த துன்பத்தில் எப்படி இருந்தேனோ அப்படி ஆவேன் என்கிறார். அப்போது இப்போது எனக்கு இருக்கக்கூடிய துன்பத்திற்கு முற்பட்டதற்கு முற்பட்டதான துன்பம் எப்படி இருந்ததோ அந்தந்த துன்பத்தில் அப்படி எப்படி இருந்தேனோ அப்படி ஆவேன் என்று சொல்லுகிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். இதன் பொருள் என்ன? இப்போதைய துன்ப நிலை விரக அவஸ்தை, பிரிவாற்றாமையினாலே அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாள், துன்பப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போதைய துன்ப நிலை. இதற்கு முந்தைய நிலை என்ன? சம்ஸ்லேஷா அவஸ்தை, அவனுடன் கூடி கழித்திருந்த நிலைமை, எம்பெருமானுடன் கூடி கழித்திருந்த நிலைமை இருக்கிறதோ மகிழ்ச்சியான காலம் அது. இதற்கு முந்தைய நிலை. அதற்கு முந்தைய நிலை பகவத் விஷய வாசனையே இல்லாமல், பகவான் மேல் அன்பு, காதல், ஆசை எல்லாம் இல்லாமல் உடல் வாடாமல் செழிப்புடன் இருந்த காலம், கன்னி பருவம். உண்டியே உடையே என்று உகந்திருந்த காலம். வேற எதை பத்தியும் கவலைப்படலை. சாப்பாடு, தூக்கம், உடை இப்படி அணிந்து கொண்டு இப்போது இருக்கக்கூடிய சாதாரண இளம்பருவத்து மக்கள் இருக்கிறார்களோ அவர்களை போன்று, அந்த மகளிரை போன்று உண்டியே உடையே என்று உகந்திருந்த காலம் அது. அப்படிப்பட்ட காலம். அந்த நிலைக்கு நான் போவேன். இப்போதைய துன்ப நிலைக்கு முந்திய கூடிக்கழிந்திருந்த நிலைமையை புகழ்வது சிறக்காது. அந்த நிலைமைக்கு போவதை விட அதற்கும் முந்தைய நிலைக்கு எனக்கு கொண்டு சென்றால் நன்றாக இருக்கும். ஏனென்றால் அந்த காலம், அந்த கூடி கழித்திருந்த காலம் விரைவில் கழிந்துவிடும். அதனாலே மறுபடியும் எனக்கு பிரிவு வரும், மறுபடியும் துயரம் வரும். ஆதலால் அதற்கும் முந்திய நல்ல நிறத்தை குறித்து பண்டு போண்டு போல ஒக்கும் என்று சொல்கிறார். அடுத்து மிக்க சீர்தொண்டர் என்று ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்கிறது. தொண்டர் என்றால் சிறு பலன்களை விரும்பி அடிமை பூண்டிருப்பவர் தொண்டர். சீர்தொண்டர் சிறந்த புருஷார்த்தத்தையே, எம்பெருமானையே விரும்பி அதற்காக அடிமை பூண்டிருப்பவர். சிறந்த பலனை விரும்பி அதற்காக அடிமை பூண்டிருப்பவர் சீர்தொண்டர். மிக்க சீர்தொண்டர் ஒரு பலனையும் விரும்பாமல் கைங்கரியமே பலன், கைங்கரியமே அவனுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியமே நல்லது என்று செய்து கொண்டு வருவர். எப்பலனையும் எதையும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடியவர் மிக்க சீர்தொண்டார். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த தொண்டர்கள் சமர்ப்பிக்கக்கூடிய சமர்ப்பித்த மலர்களின் பரிமளத்தை இங்கு தலைவி விரும்புகிறாள். ஏனென்றால் அந்த மிக்க சீர்த்து எதையும் எதிர்பார்க்காமல் கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள் எம்பெருமான் பக்கத்தில் இருக்கிறதுனாலே நான் கவலைப்பட வேண்டியதில்லை. எம்பெருமானை அவர்கள் பார்த்து கொள்வார்கள், அவர்கள் கவனித்துக் கொள்வார்கள் என்ற மகிழ்ச்சியுடன் வரும் என்று சொல்கிறாள். பலன் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் சமர்ப்பிப்பதை விட பலனை எதிர்பார்க்காத தொண்டர்கள், மிக்க சீர் தொண்டர்கள் சமர்ப்பித்த மலர்கள், துளசி மலர்கள், அந்த மலர்களை அந்த வாசம் மிகுந்திருக்கும், அதிலே அன்பிருக்கும். அது அந்த மலர்களை அந்த வண்டுகள் சென்று எடுத்துக்கொண்டு வந்து பரப்பி என் மேல் ஊதுமாகில் நான் இப்போது இருக்க நிலைமைக்கு முந்தைய நிலைமைக்கு நான் செல்வேன், என்னுடைய நிறமும் வந்துவிடும், நன்றாக நானும் தூங்குவேன் என்கிறாள் பரகால நாயகி. இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். கெண்டை ஒன் கணும் துயிலும் அறியாமையை உடையவையாய் காண்பதற்கு இனியதானதாய் உறங்காமல் பொழுதுபோக்குவது என்பது இயலாததான என்னுடைய கண்களும் உறங்க பெறலாம். கெண்டை ஒன்கணும் துயிலும் என் நிறம் பண்டு பண்டு போலொக்கும் எப்பொழுதும் பார்த்து எம்பெருமான் பாராட்டி கொண்டிருக்கும் என்னுடைய நிறம் முழுவதும் போய்விட்டது, என்னுடைய பசலை பூத்து விட்டது. அந்த நிறமும் முன்பு போல பண்டு முன்புக்கு முன்பு போல அது அடைந்து விடும். என் நிறமும் நான் கண்களும் தூங்கும், ஒன்கணும் துயிலும் நிறமும் பண்டு போலொக்கும். கலத்தல் என்பது பிரிவுக்கு முன்புண்டான முளை அல்லவா? அந்த பின்னர் நிகழப்போகும் பிரிவினை முன்னர் நடக்கும் கலவி குறிப்பாக அறிவிக்கும்.
அதாவது இப்பொழுது கலந்திருக்கிறார்கள், அது பிரிவு தானே, பிரிவுக்கு தானே அது இடம் கொடுக்கிறது. அடுத்து நடக்க போது பிரிவு தானே, அந்த துன்பம் தானே. அப்படி அந்த துன்பம், இன்பமும் துன்பமும் அறியாமல் மனநிறைவோடு இருக்கிற கன்னிப்பருவ காலத்திலே, அதாவது எம்பெருமான் மேலே ஆசை வராத காலத்திலே, எம்பெருமான் மேலே காதல் இல்லாத காலத்திலே, அந்த கன்னிப்பருவ காலத்திலே உள்ள நிறம் போல என்னுடைய அழகிழந்த அந்த நிறமும் திரும்பிவிடும். நன்றாக தான் தூங்குவேன் என்று சொல்கிறார். தான் என்ன செய்தால் கண்ணும் உறங்கும் நிறமும் வரும் என்றால், மிக்க சீர் தொண்டர் இட்ட பூந்துளவின் வாசமே வண்டு கொண்டு வந்து ஊதுமாகிலே தான் கண்ணும் உறங்கும் நிறமும் வரும் என்று சொல்கிறாள். எம்பெருமானை தவிர வேற்றுப்பயனை கருதாத ஸ்ரீ வைணவர்கள் சமர்ப்பித்த திருத்துழாயின் நறுமணத்தை வண்டுகள் நுகர்ந்து கொண்டு வந்து பரப்புமாகில் அது நடக்கும். எது நடக்கும்? அந்த கண்ணும் உறங்கும் பழைய நிறமும் வரும். இந்த பரகால் நாயகி விரும்புவது திருத்துழாயின் நறுமணம்தான் என்றால், தொண்டரிட்ட என்று சொன்னால் போதாதா? யார் போட்டால் என்ன? தொண்டரிட்ட என்று சொன்னால் சீர் தொண்டரிட வேண்டும், அதில் மிக்க சீர் தொண்டரிட வேண்டும். மிக்க சீர் தொண்டரிட்ட என்று சொல்வது ஏன் என்றால், அங்கு அவனிடம் விருப்பமுடையவர்கள் இருக்கிறார்கள். அவன் மேல் முழுக்க முழுக்க தன் நெஞ்சத்தை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதை அறிந்தால்தான் பரகால நாயகியின் கண்களும் உறங்கும், பறைய நிறமும் வரும். அதாவது அவர்கள் பார்த்து கொள்வார்கள், எம்பெருமானை பற்றி கவலை எனக்கு இல்லை, அந்த அவர்கள் மிக சீர் தொண்டர்கள் பார்த்து கொள்வார்கள் என்கின்ற திருப்தி எனக்கு வரும், என் கண்களும் உறங்கும் என்று சொல்கிறார். ஆத்வாரம் அனுபவ் ராஜக, ஆத்வாரம் அனுபவ் ராஜ என்று ராமாயணம் அயோத்தியா காண்டத்திலே ஒரு வாசகம் வரும். வாசற்படி வரை பின்தொடர்ந்தாள் அயோத்தியா காண்டத்திலே என்று சொல்வார்கள். அதாவது சீதா பிராட்டி ராமனை தசரதன் அழைத்ததாக கைகேயி சொல்லி சுமந்திரன் வந்து கூப்பிடுகிறான். அப்படியா? அடுத்த நாள் காலையிலே பட்டாபிஷேகம். ஏன் இதற்கென்று கேட்கவில்லை, ஏன் இப்போது அழைக்கிறான் என்று கேட்கவில்லை. ராமன் உடனடியாக தந்தையை பார்ப்பதற்காக அரண்மனையிலிருந்து கிளம்பினான். அப்போது வாசற்படி வரை சீதாதேவி வந்து பின்தொடர்ந்தாள் என்று சொல்லப்படுகிறது. என்று அதுவரை பின்தொடரக்கூடியவளாக இருக்கக்கூடியவளாகையாலே எம்பெருமானை தவிர வேற்று பயன் விரும்பாத அவள் சீதா பிராட்டி, ராமபிரானை தவிர வேற்று பயனை விரும்பாதவள். அதனாலே அவளுக்கு உடனே இருந்து அவருக்கு அவரை கவனித்து கொண்டாள். அவருடைய நலனே அவள் நலன் என்றிருந்தாள். அப்படி எம்பெருமானை தவிர வேற்று பயனை விரும்பாத ஸ்ரீ வைணவர்கள் அங்கு அவனுக்கு எம்பெருமானுக்கு பரிவதற்கு விருப்பத்துடன் இருக்கிறார்கள் என்று கேட்டவுடனே, இனி நமக்கு ஒரு குறையும் இல்லை என்று என் கண்கள் உறங்கும், என்னுடைய நிறமும் பழையபடியே ஆகிவிடும் என்று பரகால நாயகி சொல்வதாக, தோழியிடம் சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். திருமங்கை ஆழ்வார் எவ்வளவு அழகாக ஒரு கற்பனை செய்து அவர் கூறியிருக்கிறார் என்பதை பார்த்தால் பிரமிப்பே வரும். அந்த அளவுக்கு பாடியிருக்கிறார். அவர் மேலுள்ள எம்பெருமான் மேல் கொண்ட ஆசை, எம்பெருமானை மற்றவர்கள் மிக்க சீர் தொண்டர் பார்த்து கொள்வார்கள் என்றால் இவருக்கு திருப்தி வரும், இவரால் தூங்க முடியும் என்று சொல்வது போல் அமைந்திருக்கிற இந்த அற்புதமான பாடல் அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பாடல் அனுபவத்துடன் அடுத்த பதிவிலே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கெண்டை ஒன்கணும் துயிலும் என் நிறம் பண்டு பண்டு போல் ஒக்கும், மிக்க சீர் தொண்டர் இட்ட பூந்துளவின் வாசமே வண்டு கொண்டு வந்து ஊதுமாகிலே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை நிறைவு செய்வோம். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி பரகாலன் கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். பரமகாருணிகர் ராமாயண பெருக்கர் வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெரு மன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.